கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 24வது வசனம். துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். பிரியமானவர்களே, துன்மார்க்கனுக்கு எப்பொழுதுமே ஒரு பயம் உண்டு. என்ன தீமை வருமோ, என்ன தீங்கு வருமோ, என்னுடைய ஐஸ்வர்யங்களை யாராவது கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்களோ, என்னை கொலை செஞ்சிடுவாங்களோ, என் செல்வம் குறைஞ்சி போயிடுமோ, அல்லது எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட ஆபத்து வருமோ, அல்லது பழி வந்து சேருமோ, அல்லது மரணம் வந்துடுமோ அப்படின்னு துன்மார்க்கன் எப்பொழுதுமே பயந்து நடுங்கி திரிகிறான். அவனுக்கு உலகத்துடைய இயல்பு நன்றாக தெரியும். சில எச்சரிப்புகளாகவும் பயப்படும் காரியங்கள் அவனுக்கு வந்து நேரிடும். பிரியமானவர்களே, யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தில் கழுவப்பட்டு நீதிமான்களாக மாற்றப்பட்டு சபை கூடி கர்த்தரை ஆராதித்து அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இதை குறித்தெல்லாம் பயம் கிடையாது. தீங்கு வந்துடுமோங்கிற பயம் கிடையாது. என் பணம் காணாமல் போயிடுமோ, என் செல்வம் குறைஞ்சிருமோ, எனக்கு ஆபத்து வந்து சேர்ந்துருமோ, பழி ஏதாவது வந்துடுமோ, திடீர்னு செத்துருவேனோ, இப்படிங்கிற பயம் நீதிமானுக்கு கிடையாது. காரணம், நீங்கள் தேவனையே தங்களுடைய சிறந்த பாதுகாவலராக பராமரிக்கக்கூடியவராக அறிஞ்சிருக்கிறீங்க. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பனுக்கு நேரிடாதுங்கிற வாக்கு தத்தத்தை உறுதியாக பிடிச்சிருக்கிறீங்க. உங்கள் வழியெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லை இடராதபடி உன்னை தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவாங்க அப்படிங்கிற வார்த்தையின் மேலே விசுவாசம் உள்ளவங்களாக இருக்கீங்க. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் அப்படிங்கிறத அறிஞ்சிருக்கிறீங்க. ஆமேன். அவருடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ளாக நீங்கள் இருக்கிறபடியினால உங்களுக்கு இதை குறித்த பயம் கிடையாது. பிரியமானவர்களே, தேவ நீதிக்கு உட்பட்டு தேவ சித்தத்தின்படியாக நீங்கள் என்ன காரியங்களை விரும்புகிறீங்களோ அதை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்களுடைய மன விருப்பத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு தந்தருளி உங்கள் ஆலோசனையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றுவார். காரணம் என்ன அப்படின்னா, தேவனுக்கு எது பிரியமோ அதுதான் உங்களுடைய பிரியமாக இருக்குது. தேவனுக்கு எது விருப்பமோ அதுதான் உங்களுடைய விருப்பமாக இருக்குது. அதனால் தேவன் விரும்புகிறபடியாகவே நீங்கள் விரும்புகிறபடியினால நீங்கள் கேட்டுக்கொள்கிற காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு அருள் செய்வார். உங்களுடைய இதயத்தின் ஆவல்கள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். அவர் ஞானமுள்ள தேவன். என் மகன் என்னிடத்தில் எதை கேட்பான், எப்போ கேட்பான், எப்படி கேட்பான், என் மகள் என்னிடத்தில் எதை கேட்பா, எப்போ கேட்பா, எப்படி கேட்பா, இது எல்லாவற்றையும் அவர் நன்கு அறிந்திருக்கிறாரு. நிறைவானதைகளை உங்களுக்கு கொடுத்து உங்களை வாழ வைக்க அவர் விரும்புகிறாரு. ஆமாங்க, நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும் தானே. ஆமாம், நிறைவான இயேசுவே உங்களுக்குள்ளே வந்துட்டாரே. மற்றதெல்லாம் எப்படி? சொந்த மகனையே கொடுத்தவர் மற்றதெல்லாம் உங்களுக்கு கொடுக்காமல் இருக்கிறது எப்படி? அன்றியும் இயேசுவிடத்தில், தேவனிடத்தில், ஆவியானவரிடத்தில் யார் அன்பு கூறுறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்குது. பிரியமானவர்களே, அதனால் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் தைரியமாக உங்களுடைய குறைகளை சொல்லி நீங்கள் கேட்கலாம். பாருங்களேன், சாலமேன் ராஜா ஐஸ்வர்யத்தை கேட்காம ஞானத்தை கேட்டார். தேவன் என்ன செய்தார்? ஞானத்தையும் கொடுத்து, ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து, தீர்வாயுளையும் கொடுத்து ஒரு பெரிய கணத்தை கொடுத்தாரு. அன்னாள் பாருங்க, ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபிச்சாங்க. அந்த அன்னாளுடைய தேவையை
கர்த்தர் சந்தித்தார் இல்லையா? உங்களுடைய ஜெபங்கள் தகுந்த நேரத்தில் கேட்கப்பட்டு தகுந்த நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக பதில் கிடைக்கும். பிரியமானவர்களே, பல நேரங்களில் நாம் கேட்கிறத பெற்றுக்கொள்ளாமல் போகிறோமே, அதற்கு என்ன ரகசியம் அப்படின்னா, தேவையற்ற காரியங்களை தேவையற்ற நேரங்களில் நாம் கேட்குறோம் அப்படிங்கிறது தான். நாம் ஜெபிக்கிறதுக்கு முன்பாக கொஞ்சம் பொறுமையாக நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவரே, நான் கேட்குறேனே, இது எனக்கு தேவையா? இதை எனக்கு கொடுப்பீங்களா? எனக்கு இதை நீங்கள் கொடுக்கும் பொழுது இதனால் எனக்கு நன்மை வருமா, தீமை வருமா? இதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து, இது இல்லாதபடி என்னால் வாழ முடியுமா, வாழ முடியாதா, இதெல்லாம் நிதானித்து பார்த்து நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் கேட்கணும். முதலாவது விரும்புங்க. புஸ்தகத்தை படிச்சுட்டு புஸ்தகத்தில் இருக்கிற மாதிரியே அவர் கேட்டார், பால்ஜாமத்தை கேட்டார், டேபிள் நீளத்தை கேட்டார், அகலத்தை கேட்டார், வண்டியோட கலரை கேட்டார், லைட்டை கேட்டார், அப்படிலாம் இல்லை. ஸ்தோத்திரம். அவருக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டுச்சு. உங்களுக்குன்னு ஒரு தனி விருப்பம் இருக்குது, உங்களுக்குன்னு தனி ஒரு வாழ்க்கை இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு தனி ஆசீர்வாதம் இருக்குது. முதலாவது அதை விரும்புங்க. நீதிமான் சொல்லுங்கள், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கேளுங்க, அப்பொழுது உங்களுக்கு கொடுப்பார். பெற்றுக்கொள்வோம் அப்படிங்கிற நிச்சயத்தோடு கேளுங்க, கொடுப்பார். கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாமல் கேளுங்க, அப்பொழுது கொடுப்பார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். ஆமாம், நீங்கள் விரும்புகிற காரியங்கள் நன்மைக்கு ஏதுவாக இருக்குமானா, தேவ பக்திக்கு ஏதுவாக இருக்குமானா, தேவ ஆசீர்வாதங்களுக்கு ஏதுவாக இருக்குமானா, கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு அருள் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.